வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி கிரேப் ஜூஸ் செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். 3 நாள் 4 நாளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அப்பப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு சப்ஜா விதை போட்டு ஐஸ் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். கிரேப்ஸ் 1/4 கிலோ வாங்கி நல்லா தண்ணியில் அலசி அரை மணி நேரம் ஊற வச்சு அலசியிருக்கேன். ஏன்னா பழத்திலே அதிகமாக கிரேப்ஸுக்கு தான் பூச்சி மருந்து அதிகமாக ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதனால் நல்லா அலசிடுங்க. அரை மணி நேரம் ஊற வச்சு அது மேலே வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கிறது மருந்து, பூச்சி மருந்து. அதனால் நல்லா அலசிடணும். இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பழம் நல்லா இனிக்குது. அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சுகர் போடுறேன். நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை ஒரு சவுண்டுக்கு வச்சுருவோம். இப்போ நல்லா ஆறின பிறகு தருங்க. பழம் நல்லா வெந்து கலர் வந்துருச்சு. இது திராட்சை பழத்தை இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சா தான் இந்த கலர் வரும், இல்லாட்டி இந்த கலர் வராது. ரெண்டாவது, நீங்கள் திராட்சை பழத்தை அப்படியே அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொட்டையோடு சேர்ந்து அடிபட்டு கொஞ்சம் துவர்ப்பு சுவையோடு இருக்கும். இது அப்படி இருக்காது, நல்லா இருக்கும். இது ஒரு 4 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க இந்த வெயிலுக்கு ஜூஸ் கேட்டாங்கன்னா பாட்டில் ஜூஸ், ரெடிமேட் ஜூஸை கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். காய் வடிகட்டியில் நீங்கள் வடிகட்டினீங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் கெட்டியாக இருக்கும். அதனால் அதில் வடிகட்டுறேன். ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃப்ரூட் ஜூஸ் வடிகட்டுறதுல வடிகட்டினீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருத்துரும். காய் போய் எடுக்கிட்டுறதுல நீங்கள் வடிகட்டினீங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. கடிபட்டுச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு சுகர் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ சப்ஜா விதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இதில் சப்ஜா விதையை போட்டிங்கன்னா கெட்டு போயிடும். நீங்கள் குடிக்கும்போது அப்பப்போ ஒரு 1/4 மணி நேரத்தில் ஊறிடும் சப்ஜா விதை. அதனால் அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. கிரேப் ஜூஸ் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.